அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், எந்தெந்த லெவலில் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோம், என்ன மாதிரியான சில காம்ப்ளிகேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு, அதாவது இந்த டீட்டெயில்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் நமக்கான நாலேஜ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங்கும் டைரக்ஷன் நடக்குது, எந்த ரீசனால அது பிரேக் அவுட் ஆகுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம கவனிச்சு தான் பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம சார்ட்டை ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணால் அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சார்ட்டை ரீட் பண்ணுறது, நம்ம ப்ரீவியஸ் சார்ட்டை அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன், என்ட்ரி எடுக்கிறதுக்கான லெவல்ஸ் நம்ம இன்டிமேட் பண்ணும்போதும் எந்த லெவல்ல என்ட்ரி நம்ம எடுக்கிறோமோ அந்த லெவல் ஒரு பிரேக் அவுட் பாயிண்டா இல்லை ரிவர்சல் பாயிண்டா அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய லெவலில் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத அப்சர்வ் பண்ண முடியுன்றதுக்காக இந்த டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அதனால டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டீட்டெயில்ஸ் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளோட என்ட்ரியை பிளான் பண்ணோம். அந்த லெவல்ல என்ட்ரி அப்படிங்கிறது கால் தான் பிளான் எடுத்தோம். கால் பிளான் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸுமே டார்கெட் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தோம். ஸோ ஆனால் இதுல ஒரு கேண்டில அந்த 50 பாயிண்ட்ஸ் உடைய டார்கெட்டையும் ஒரே டைம்ல ஃபில் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து புல் பேக்ல வந்து மறுபடியும் காலுக்கான என்ட்ரியை பிளான் பண்ணோம். ஆனா மேல போயிட்டு ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா 25,400 நம்ம கால் எடுத்தோம். ஆனா 25,420ன்ற லெவல்ல கீழே புல் பேக் வரும்போது நமக்கு ஆப்ஷனுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் டைரக்ஷன் லெஸ் அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ அப்படி இருக்கு, இந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி எடுத்து திரும்ப கீழே வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவல்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுலன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அந்த கீழே இப்படி இறங்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல இப்படி மேலே போகுது. ஆனால் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருக்கு. அதுக்கு ரீசனே இந்த கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆனது தான். இன்னும் சொல்ல போனா இந்த கேண்டில் ஜிக்ஸாக்கா ஒரு வால்குலேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மேலே போறதுக்கு முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு, மறுபடியும் கீழே டவுனு, அங்கிருந்து மறுபடியும் மேலே போறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே இருக்குது. இப்படி ஒரு ஸ்ட்ரகிளிங் மொமெண்டமாவே இருந்ததுனாலதான் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆச்சு. சரி, ஓகே, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து ஒரு ஹெல்தி மொமெண்டமா ஃபாலோ பண்ணானா இந்த கேண்டில பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுதுன்னு தெரியல. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டு ஒன்றும் பெருசா மேல போக சான்ஸே இல்லை, என்ன பண்றது, இந்த லெவல் எப்போ வேணாலும் கீழே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்கான இன்டிமேஷன் மாதிரி தான் நாங்க பார்த்தோம். அதுக்கு ரீசன் ஒவ்வொரு கேண்டிலுமே ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. இதுல ஒன்றும் பெருசா மொமெண்டம் இல்லை. ஆப்ஷனை பொறுத்த வரைக்குமே எல்லா ஸ்ட்ரைக்லயும் மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நமக்கு ஈஸியா டார்கெட் வரும். இந்த மாதிரியான மொமெண்டம்ல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அதாவது எடுத்தா அது ரொம்ப ஈஸியா ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆயிடும். அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணோம். நினைச்ச மாதிரி இங்கிருந்து கீழே டவுன்ல இப்படி வருதுனால சரி அகைன் வந்து இங்க சப்போர்ட் எடுக்கும், அதாவது 25,400 சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இங்க வராம இங்க இருந்து ரிவர்ஸ்ல பிரேக் அவுட்ல பாத்தீங்கன்னா கடைசியா நமக்கு 25,470 அதாவது 480 இந்த லெவல்ல தான் நமக்கு என்ட்ரியே பிளான் கிடைச்சது. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் மேல எடுத்து டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 25, அதுக்கப்புறம் 25,800 2 டார்கெட் வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ இதெல்லாமே இப்படி நடந்திருக்கும் போது நம்ம இந்த லெவல் வரைக்கும் தான் டார்கெட் பிளான் பண்ணோம். ஆனா அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இப்ப 630 அது வரைக்கும் போயிட்டு கடைசியில் வந்து 560ல முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு டைரக்ஷன் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அதுல கேண்டில் ஸ்டிக்லையும் சரி வேற எந்த மாதிரியான சோர்ஸ்லையும் சரி டெக்னிக்கலாகவும் சரி மார்க்கெட் இப்படி ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசனே இல்லை, எந்த பேசிக்குமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ஈஸியா இருந்தோம். ஆனா என்ன தீபாவளிங்கிறதுனாலயோ அல்லது ஒரு வேலை பையர் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குன்னு நினச்சிட்டு எஃப்ஐஐ சுற்று உள்ள வந்துருக்காங்களே தெரியல, அந்த டேட்டா நாளைக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ
இந்த லெவல்ல பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ டைரக்ஷன் மாறுது. ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்த மாதிரி ஜிக்ஸாக்கா ஒரு அன்ஹெல்தி மொமெண்டமா இருந்தது. இப்பதான் பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல ஹெல்தி மொமெண்டம்க்கு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இப்ப நம்ம பார்த்த இந்த டீட்டெயில் எல்லாமே ரெகுலர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருந்தனால இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தது. ஆனா அப்பயும் நம்ம 470க்கு மேல பிளான் பண்ணி இங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். ஆனா இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சு அல்லது வாலட்டிலிட்டியில இம்பாக்ட் ஆனவங்க மறுபடியும் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்க சான்ஸ் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல நம்ம என்ட்ரி நல்லா எடுத்தோம், டார்கெட் புக் பண்ணிட்டோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அல்லது செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியா இருக்குது, ஒரு எந்த பக்கமும் டைரக்ஷன் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிற என்ட்ரி எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதை ஏதோ ஒரு என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் இரிட்டேட் ஆயிட்டு போச்சு மார்க்கெட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறது, அந்த மைண்ட் செட்டை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, எதிர்பார்த்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, கிளியரா சார்ட் இல்ல, பேட்டர்ன் ஃபார்ம் ஆகல, எதுவுமே நமக்கு புரியல அப்படின்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இதுதான் நம்மளுடைய டீம்ல இருக்க எல்லாத்துக்கும் சொல்றோம். மேபி ட்ரேடிங்ல புரியாம இருக்குதுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சதுன்னா கரெக்டா பேஷன் ஃபாலோ பண்ணி ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை போட்டு வெயிட் பண்ணுங்க. இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியான என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்றதுக்கும், மார்க்கெட்ல ஒரு என்ட்ரி எடுத்தால் நம்ம டார்கெட்ல தான் போய் முடிக்கணும், இல்லை ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ரீசனோட நம்ம நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து அப்டேட் ஆக முடியும். அப்படின்றதுனால இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயத்துல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த மார்க்கெட்ல நடந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கான என்ட்ரி டைரக்ஷன் எப்படி இருக்கலாம், ஓப்பன் ஆனா நம்ம அடுத்தடுத்து என்னென்ன டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,550க்கு கீழே மார்க்கெட் போனா 500 450 ரெண்டு லெவல் வந்து சப்போர்ட் இருக்குது. 400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ 400க்கு கீழே மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருவேளை ஒரே ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கா இப்படி மாறி இந்த அளவுக்கு ஒரு ரெட் கேண்டிலா இருந்தா அந்த 400 பிரேக் அவுட் ஆயிட்டு அடுத்து 350 300 இந்த ரெண்டு லெவலுக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல்ல வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ இந்த 25,500 450 ரெண்டு லெவல்ல ஏதாவது ஒரு லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம கால் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வச்சுக்கோங்க, 650 அப்படிங்கிற லெவல், அதாவது 600 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 650 செகண்ட் டார்கெட்டும் பிளான் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேல டைரக்ஷன் போகுது அப்படின்னா ஆமா 25,800. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம அடுத்த டார்கெட் எதுனா 650 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 800 இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஆனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த என்ட்ரிக்கு பிளான் பண்றது சேஃபா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபிளாட் ஓப்பனா இருந்தாலும் ஃபிளாட் ஓப்பன் அப்படின்றதோ இல்லை கேப் டவுன் ஓப்பன் எப்படியா இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். ஆனா கேப் டவுன் டைரக்டா கேப் டவுன்ல சப்போர்ட்லயே ஓப்பன் ஆகுது, ஏதோ 25,000லயே ஓப்பன் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஒரு நிமிஷம், ஓகே இப்போ இந்த லெவல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றப்ப நம்ம 25,780 சாரி 25,580. ஸோ இந்த 25,580க்கு மேல மார்க்கெட் க்ளோசிங் இருக்கும்போது இந்த லோவஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம 1 by 1 நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம் மேல வரைக்கும். ஸோ 650 அடுத்து 800 வரைக்கும் 1 by 1 டார்கெட் பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த லெவலுக்கு மேல க்ளோசிங் வைக்காம ரிவர்சல் ஆச்சுன்னா 25,500 சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லோ பிரேக் அவுட் ஆகுதா இல்ல ஹை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி பிளான் பண்ணலாம். கேப் அப்ல ஓப்பன் ஆகி கீழே டவுன்ல வந்து 25,560 லெவல்ல வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போகுது அப்படின்னா நம்ம இங்கிருந்து கால் ஆப்ஷனுக்கான லெவல்ல பிளான் பண்ண வேண்டாம். இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரியை பிளான் பண்ணலாம், அதுதான் சேஃப். ஏன்னா இங்கிருந்து கீழே இறங்கின மார்க்கெட் சின்னதா புல் பேக் கொடுத்து அகைன் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கீழே வருதா இல்லை மேலே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஒருவேளை இங்கேயே வேற ஏதாவது ஃபிளாட் ஓப்பனோ அது கேப் டவுனா கேப் ஓப்பனோ எப்படி ஓப்பன் ஆனாலும் சில கன்ஃபர்மேஷன் வந்து கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஏதாவது
மேலே போகிறதுக்கான அறிகுறியோ கீழே இறங்குறதுக்கான அறிகுறியோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம அதை டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த டைரக்ஷனும் நாளைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கிற பிளானையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த ஐடியா உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.